புகழ்பெற்ற காரைக்குடி கட்டிடக்கலையின் ஒரு அங்கமான கட்டில், மேஜை, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்கள் வீட்டிற்கும் வேண்டுமா? மிக குறைந்த விலையில் கிடைக்கும். ஆர்டர் செய்தால் உலகின் எந்த மூலைக்கும் அனுப்பி வைக்கப்படும். மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. தமிழ் திரையுலகில், தமிழ் திரைப்படத்துறையில் சாதி இருக்கா சார்? சாதி பார்க்குறாங்களா? சாதிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும்போது சினிமாவில் மட்டும் சாதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு தலித் சினிமா அப்படின்னு சொன்னாலே பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவரெல்லாம் ஒரு தங்களுக்கான பாணியில் அவங்களுடைய ஒரு சினிமாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னதான் இது வந்து தலித்திய சினிமான்னு சொன்னாலும் சரி, அவங்களால வந்து ஒரு நடிகரையோ இல்லை நடிகையோ ஏன் அவங்களுடைய சமூகத்திலேருந்து கொண்டு வர முடியல? தன்னுடைய பெயரே அல்லது தன்னுடைய சாதி அடையாளத்தையே எல்லாத்தையும் மறைச்சி பேசி படங்கள் பண்ண சில இயக்குநர்கள் இருக்கிறாங்க. தலித் மக்களாக இருக்கக்கூடிய 1-2 பேர் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்கவே இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் வளர்த்தெடுத்து வேறுவிட்டு பெருசாக வளர்த்தது. வெளிப்பார்வைக்கு அவர்கள் வந்து சாதி ஒழிப்பாளர்கள் மாதிரியும், ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சாதியோட அடுக்க வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காங்க. ஓட்டரசியலுடைய லாபத்திற்காக இயக்கங்கள் செய்தது எல்லாமே இவங்க செய்ததாக காட்டிடுவாங்க. இயக்கங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கும், அதோடைய பலன்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்திருக்கும். சாதி அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா அல்லது ஆபத்தானதா? ரொம்ப பெரிய ஆபத்தானது. லகரம் வாய்ஸ் நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் கீரா அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். தமிழ் சினிமாவில் சாதிகள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. என்னை இந்த திரைப்படம் எடுக்க தூண்டுனதே இந்த திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரம் தான். ஏன்னா அவர் வந்து ஏன் இப்படி இருக்கிறாரு, அதே அவர் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆளுமைமிக்க ஒரு நபராக மாறினா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி நான் படத்தை இயக்கியிருக்கேன்னு சில இயக்குநர்கள் மேடையில் பேசியிருக்காங்க. திரைப்படங்கள், குறிப்பாக தமிழ் திரையுலகில், தமிழ் திரைப்படத்துறையில் சாதி இருக்கா சார்? சாதி பார்க்குறாங்களா? நேரடியாக பேச வர்றது என்னென்னா, இப்போ வெளியாக போகிற மாமன்னன் வச்சு தான் இப்போ இந்த தொடக்கமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும்போது சினிமாவில் மட்டும் சாதி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தமிழில் வந்த முதல் படத்தை இயக்குன நடராஜ முதலியார்ன்றது இன்ன வரைக்கும் நம்ம முதலியார்னு தான் போட்டிருக்கோம். அதாவது அன்னைக்கு எல்லாருமே வந்து ஐயர்னு போட்டுக்குவாங்க. இப்போ ராஜாஜி வந்து ஐயர், அது மாதிரி நேரடியாக பெயர் போட்டு சொல்லுவாங்க. அது வந்து இந்த திராவிட இயக்கங்களால் அந்த பெயர் மட்டும், பெயருக்கு பின்னாடி சாதி மட்டும் கொஞ்சம் நீக்கம், அது கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க. மற்றபடி எல்லா இடத்துலையுமே சாதி இருக்கும்போது, சாதி தன்னுடைய இருப்பு எங்கேயுமே மாறாமல் அப்படியே எந்த மாற்றமும் அடையாமல் அப்படியே இருக்கும்போது அது சினிமாவில் வந்து கட்டாயமாக சாதி இருக்கு. சாதி பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் என்ன மாதிரி பார்க்கப்படும்? ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோ இல்லை கோ டைரக்டர்ஸ் எடுக்கிறாருன்னா தன் சாதிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். அவனுக்கு வந்து திறமை இருக்குது இல்லைன்றலாம் தாண்டி என் சாதிக்காரம்பா, சரி ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன், நான் அதோ வளர்ந்துட்டேன் அப்படி செஞ்சு விடுற எண்ணம் இருக்குமா? அது ரெண்டாக பேசலாம். ஆக்சுவலாக நான் வந்து சினிமாவுக்கு வந்து 25 ஆண்டுகள் இருந்ததுனால எனக்கு நிறைய சினிமாவுடைய நண்பர்களுடைய, எனக்கு நிறைய நண்பர்கள் அதிகம். சினிமாவில் வந்து என்னுடைய சாதி யாருக்கும் தெரியாது. என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் யாருக்குமே அவர்களோட சாதி எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து நாங்கள் அப்படி தான் இயங்கிட்டு இருப்போம். ஆனால் நான் பார்க்குற சில பேர்கிட்ட நம்ம ஒதுங்கி வருகிற சூழல் எங்கே இருக்கும்னா, அவர்களுக்குள்ள உரையாடும் போதே எந்த ஏரியாப்பா, மாதிரி இந்த பக்கம் எந்த ஊர் எங்கே அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்கும்போது அது உடைபட்டு உள்ள அந்த இது உண்டு. பெரும்பாலும் வந்து அதாவது திறமைக்கு தான் மரியாதை. பெரும்பாலும் என்னென்னா அஸ்டண்டர்டாக சேர்றதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை. இப்போ ரொம்ப எளிதாக இருக்குது. இன்றைக்கி வந்து மெசஞ்சர்லேயே கேட்டு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு ஈஸியாகிடுச்சு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கணும், நீண்ட நேரம் இயக்குநர்களுக்கு காத்திருக்கணும், அவங்கள இப்போ பார்த்துட மாட்டோமா, பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க தொடர்ந்து அவங்க நினைவுகளில் நம்ம இருந்து என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு கேட்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அவங்கள பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்புறம் என்ன இது வேணும், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போகும். சில நேரம் 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள்லாம் இயக்குநர்களை ஃபாலோ பண்ணி அவங்க வாய்ப்பு கிடைக்காமலே போன இது இயக்குநர்கள் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சினிமாவில் வந்து நேரடியாக உடனடியாக சாதி கேட்டு இது ஆகிறதில்லை. ஆனால் அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நகரும்போது சில இடங்களில் அது நிச்சயமாக
அதை வந்து பேசுபொருளாகவும் உள்ளுக்குள்ளே இருக்க நபர்கள் தனக்கு வேண்டப்பட்டவர்களாகவும் வேண்டப்பட்ட சாதிகளாகவும் இணைஞ்சிருந்தாங்கன்றதுலாம் மிகப்பெரிய உண்மை. இப்போ என்ன சொல்ல போனால் எங்கள் இயக்குனர் தங்கர் பச்சான் கூட பெரும்பாலும் அந்த நேரத்தில் சாதிகளுக்கு எதிராக பேசக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் வேற மாதிரி பார்த்தார். அதாவது என்னென்னா, தென் மாவட்டங்களே கோல் வச்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் தான் நிறைய இருக்காங்க. தென் மாவட்டம் அந்த பக்கம் கொங்கு மண்டலத்தில் தான் சினிமாவில் அதிகமாக ஆதிக்கம் இருக்குது. வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் இப்போ வட மாவட்டத்தில் வந்து யாருமே பெருசாக உருவாகலை அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கிறதுனால அவருடைய இணை இயக்குனராக துணை இயக்குனராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுல பெரும்பாலும் வட மாவட்டங்களை சேர்ந்தவங்க இருந்தாங்க. ஆனால் அவர் கூடவே நான் ட்ராவலில் நான் சொல்லும்போது பார்த்தா அவர்கிட்ட பெரும்பான்மையாக எங்கள் இயக்குனருடைய என்ன பின்புலமான ஒரு சமூகமும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. அது வந்து எதேச்சாக நடந்ததா இதுவாக நடந்ததான்னு சொல்ல முடியாது, ஆனால் இருந்தாங்க. என்னையே கூட ஒரு முறை வந்து என்னை பற்றி ஒரு எங்கள் படத்தில் வேலை செஞ்ச ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் சொல்லும்போது, இவர் எங்காளுங்க அப்படின்னு சொன்னதா அந்த ஆர்ட் டைரக்டர் எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடியவன் உங்காளுங்க நல்லா வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் எந்த அடிப்படையில் உங்காளுங்க எங்காளுங்கன்னு அதை புரிஞ்சு கொள்றாருன்றது எனக்கும் அப்போ அது தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையில் நடக்கும்போது இதையெல்லாம் கடந்து தான் நம்ம சினிமாக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சினிமா வந்து பெரிய வணிக கட்டமைப்பு முக்கியமாக இருக்குன்றனால அந்த சாதியை ஊடறுத்து போய் ஒரு இடத்துல நிற்கவும் சினிமா வர முடியும். என்னதான் வந்து ஒரு தமிழர்கள் தங்களுக்குள்ள சாதிகளை பார்த்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் இந்த சினிமா ப்ரொடியூசர் ஆகட்டும் இல்லை இந்த சினிமாவுடைய அந்த சென்சார் போர்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறவர்களும் பிற மொழியினர் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ ஏன் இந்த தமிழராக ஒன்றுபடுவோம், நம்ம வந்து யாருன்னா இருந்துட்டு போட்டோமா நம்ம தமிழன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? அதாவது தமிழர்கள் வந்து ஓர்மையாக இருக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இன்று அதிகமாக எழுப்பப்படுகிற கேள்வியில் அது ஒன்று. தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிட ஆய்வாளர்கள், திராவிட சினிமா விமர்சகர்கள், திராவிட இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு பெரிய செக்டர் வந்து ஃபார்ம் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸை வீழ்த்துவதற்காக இங்கே வந்து அந்த பெரிய அலையாக மாறி சினிமாவிற்குள்ளேயே வந்து தங்களுடைய கட்சி பிரச்சாரத்தையும் தங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் பேசக்கூடிய அளவுக்கு சினிமா வளர்த்தாங்க. அதிலிருந்தே பிற்காலத்தில் முதல்வர்கள் உருவாகிற அளவுக்கு வந்து சினிமா வந்து பெரிய காரணியாக அமைஞ்சது. அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கும் இதே பேசு பொருளாக தோழர் ரஞ்சித் கூட ஒரு அரங்கத்தில் அனிதாவுடைய நிகழ்வில் ரொம்ப கோபமாக தான் அது கேட்டார். தமிழன்னா இங்கே சாதியாக தானே இருக்கும், சரி இதுவாக இருக்குது, இது தனியாக தானே இருக்குது, அதை ஏன் உடச்சி பேச மாட்டீங்க, ஏன் டிஸ்கஷன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டார். உண்மையிலேயே அது நிஜம்தான். அந்த டிஸ்கஷன் இல்லாமலே மௌனமாக கடந்து விட்டால் சாதி தானாக மறைந்து விடுங்கிற ஒரு பொய்யான கூற்றில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் தமிழர் ஓர்மைக்கு எது பிரச்சனையாக இருக்குது, தமிழர்கள் ஒன்றா இணைஞ்சி இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று உருவாச்சு. இது எதனாலனா கொஞ்சம் தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த இது இருக்குது. இன்னமும் நம்ம வந்து ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் நம்ம இயங்குகிறோம். சவுத் இந்தியன் இது தொழிலாளர் நல சங்கம் வந்து சவுத் இந்தியன் தான், பெப்சின் தான் இருக்குது. இது ஒரு குறைந்தபட்சம் பெயரை கூட நம்ம மாற்ற முடியாத இடத்துல தான் நம்ம சினிமா துறை இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு அடிப்படையான காரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக. என்ன அந்த நாட்களில் நீங்கள் சினிமா இங்கே தொடங்கும்போது பார்த்திங்கன்னா சென்னை ராஜஸ்தானி சென்னை இது மாகாணம் நம்ம சொல்கிற காலகட்டங்களில் பெரும்பான்மையான தெலுங்கர்கள் இங்கே இருந்தாங்க, குடியேறினாங்க, நிறைய வேலை பார்த்தாங்க. சினிமா இங்கேருந்து தான் தொடங்குனது. ஹைதராபாத்தில் நடக்கலை, கேரளாவில் நடக்கலை, அப்படிங்கும்போது கர்நாடகாவில் நடக்கலை, எல்லாமே இங்கே தான் சினிமாவுடைய பேஸ். டெல்லி இது பாம்பேக்கு அப்புறம் இங்கே தான் சென்னை தான் மையமாக இருந்தது. அப்படி மையமாக இருக்கிற இடத்துல வந்து தொடங்கும்போது ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ரெண்டாவது வந்து முதல்ல படம் தயாரிக்கிறதுல மற்ற பணிகளில் வர்றது வந்து பெரும்பாலும் வந்து வெளி மாநிலத்தவர் அல்லது வந்து இன்றைக்கி வெளி மாநிலத்தை சொல்கிறோம், அன்றைக்கி ஒருங்கிணைந்த இடம் தான்.
வெளியிருந்த மாற்று மொழியாளர்களும் சரி, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லிசா டங்கன்லாம் அப்படி வந்தவர் தான். எல்லிசா டங்கன்லாம் அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது ஒரு சினிமா கைவர பெறுவதற்கு, அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு பல்வேறு காரணங்களால் அப்படி ஒரு வகையாக உருவாகுது. உருவாகி இவ்வளோ தூரம் நம்ம கடந்து இவ்வளோ பெரிய சமூகமாக கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் ஒரு சுதந்திரத்துலேருந்து நம்ம வந்து ஒரு 80 ஆண்டுகளை நெருங்கிட்டோம்னு சொல்லலாம். சினிமா இங்கே சினிமா நமக்கு 100 ஆண்டுகளுக்கு தாண்டிட்டோம். இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இன்னமும் சாதி சினிமாவில் பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கிறது, அந்த இருப்பு இருக்க தான் அதை தமிழர்கள் ஒருங்கிணைய முடியல. இந்த இருப்பை அதிகப்படுத்துறது யாருன்னா, பிறமொழியாளர்கள் தங்களுடைய இடம் இங்கே தகர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி அதை அழுத்தமாக கைகோர்த்து நின்று வேலை செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கே இன்னைக்கு தலித் சினிமா அப்படின்னு சொன்னாலே பா. ரஞ்சித், இயக்குனர் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் போன்றவரெல்லாம் ஒரு தங்களுக்கான பாணியில் அவங்களுடைய ஒரு சினிமாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னதான் இது தலித்திய சினிமான்னு சொன்னாலும் சரி, நான் தலித்திய மக்களுடைய வழியை, அவங்களுடைய வேதனையை கொண்டு வர பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்களால ஒரு நடிகரையோ இல்லை நடிகையோ ஏன் அவங்களுடைய சமூகத்திலேருந்து கொண்டு வர முடியல? ஒருவேளை தயாரிப்பாளர் கட்டுப்பாடா, அல்லது இப்படிலாம் பேசி தன்னுடைய படத்துக்கான மைலேஜை மட்டும் கூட்டிக்கிறாங்களா, அல்லது தங்களுக்கான ஃபேன் ஃபாலோயர்ஸ் மட்டும் கூட்டிக்கிறாங்களா? ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் எடுத்திருந்தாங்க, கவுண்டர்னு எடுத்திருந்தாலும் சரி, தேவன் யாரும் அந்த சமூகத்தை சார்ந்த யாரையுமே போடலை, வேறு சமூகத்தை சார்ந்தவர்களோ அல்லது தமிழர் அல்லது தான் போடுறாங்க. இது எதை காட்டுது சார்? ஒருவேளை ஏமாத்துறாங்களா, அல்லது ஏமாறப்படுகிறார்களா இவர்கள்? நான் எனக்கான சினிமா பேசுகிறேன்னு சொல்லி ஏமாந்துக்கிறாங்களா தாங்களே? அதாவது முதல்ல தலித்திய சினிமா இன்னைக்கு பேசுகிற பொருள் ரஞ்சித்திலிருந்து மாறி வரைக்கும் பின்னாடி வர ஆட்கள் வரைக்கும் நம்ம பேசலாம் ஒரு ஏரியா. ஆனால் சினிமாவில் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆதிக்க மனோபாவம் இருந்தது. அதாவது அன்னைக்கு இயக்குனர்கள் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு விஷயத்தை பெருசாக காட்டணும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது அதை பிரம்மாண்டமாக காட்டணுங்கிறதுக்காக நிறைய சீன்கள் பிடிக்கிறது தான். அப்போ சிலர் அரசியலாகவே செஞ்சாங்க, சிலர் தன்னை அறியாமலே செஞ்சாங்க. தன்னை அறியாமலே ஒரு 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 பெரிய பூம் காட்டுறது, ஒரு ஹீரோ அப்படி மாஸ் காட்டுறதுங்கிறதுக்காக நிறைய இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎஸ் ரவிக்குமார்லாம் ஒரு மாஸ் காட்டுறதுக்காக பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இவர் நம்ம ஆர்வி உதயகுமார் சார், நான் என்னுடைய மனநிலையாக பார்த்தீங்கன்னா நிறைய திட்டமிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். என்னடா ஏன் இவ்வளோ தூரம் அவருக்கு அவங்க காலில் இதெல்லாம் ரொம்ப நமக்கு 10ஆம் மசாலித்தனமாக தெரிகிற ஒரு விஷயம். இன்னைக்கு நடக்கக்கூடாத விஷயம் அன்றைக்கி நடந்திருக்கு. அதை அவங்க ஒரு மார்க்கெட்டிங்க்கு, ஒரு பெரிய விஷனுக்காக அவங்க பண்ணாங்க. அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா அலைவோசை மாதிரியான ஒரு படம், இன்றைக்கி தேவர் மகனில் போற்றி பாடடி பெண்ணே பாட்டு எவ்வளவு தென் மாவட்டங்கள் அன்னைக்கு ரொம்ப வலிமையானது. அது திரும்ப மீட்டு உருவாக்குற மாதிரி மாறும்னு நான் அன்றைக்கி நம்புகிறேன். இப்போ இந்த மாமன்னனுடைய ஆடியோவுக்கு பிறகு அப்படி ஆகுமோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது. அந்த நாள்லேயே பார்த்திங்கன்னா அலை ஓசைங்கிற படத்தில் ஒரு பிரமாதமான பாட்டு இருக்கும். அந்த பாடல் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த ரொம்ப இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ தேவர் சமூகம், பல்லர் சமூகம் இருவாரியாக மோதிக்கொள்கிற சமூகமாக மாறி போயிருக்கிற அந்த கூர்மைக்கு பின்னாடி அன்னைக்கு அலை ஓசை படத்தில் ஒரு பிரமாதமான பாட்டு இருந்தது. அதாவது பல்லங்க இதெல்லாம் இது பறையங்க ரொம்ப ஓப்பனாகவே வரும், ரொம்ப எதிர்த்து தாக்குற அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப வீச்சாக இருக்கும். அந்த பாடலை கூட பரியேறும் பெருமாளில் நம்ம மாறி ஒரு அந்த ஒரு ரேடியோவில் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ரம்பி. அதனால் எல்லா காலங்கள்லையும் என்னென்னா சமூக மாற்றத்திற்கு நகர்த்துவதற்கான புள்ளிகள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ தலித்திய சினிமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் தலித் இலக்கியம்னு ஒன்று தனியாக கட்டமைக்கிறாங்க. தலித் சினிமா அப்படின்னு ஒன்று உருவாகிறதுல பெரிய தவறுமே இல்லை. என்ன காரணம்னா பெரும்பாலான, இப்போ நீங்கள் சொன்ன அடுத்த கட்டத்துக்கு நான் அதுதான் வரப்போனேன், பெரும்பாலான இயக்குநர்கள் யாராக இருந்திருப்பாங்க? பெரும்பாலான எந்த இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா அங்கே இருந்திருக்கு? நீங்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஞ்சித்துக்கு முன்னாடி தன்னுடைய பெயரே அல்லது தன்னுடைய சாதி அடையாளமே தன்னுடைய அடையாளத்தையே எல்லாத்தையும் மறைச்சி பேசி
படங்கள் பண்ண சில இயக்குனர்கள் இருக்கிறாங்க. தலித் மக்களாக இருக்கக்கூடிய 1-2 பேர் இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களே பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேரையே மாற்றிக்குவாங்க. பேரையே வந்து இந்து பேராக மாற்றிக்குவாங்க. மாற்றிக்கிட்டு சினிமாவுக்கு உள்ள ஊடாடி இருப்பாங்க. அது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தான், ஆனால் ஆரியான்ற பேரில் வந்து அவர் இயங்குற மாதிரியான இதுதான். அதனால் இங்கே வணிக சினிமா இருக்குள்ள இங்கே வந்து யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றம் நடக்குது. ஒரு 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 ப்ரொடியூசர்ஸ் வந்து யாரை வச்சு பணம் பண்ணால் பணம் உருவாகும், தனக்கு திரும்ப பணம் வரும்னு பார்க்குறது, அதோட மார்க்கெட் வேல்யூ. அது இல்லாமல் ஒரு புதிய படம் உருவாகிறதுல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நியூ ஃபேஸ் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபண்டோ ஏதோ ஒரு கிரியேட் ஆகிருக்கும். இது போல தான் உருவாகிருக்க தவிர இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நம்ம ஆட்களை நம்ம உருவாக்கிறது ஏன் இப்போ ரஞ்சித்தோ மாரியோ வந்து ஏன் தலித்துகளை உருவாக்கலைங்க? இப்போ நேற்று ஒரு பேட்டியில் பார்க்குறேன், நம்ம ஒரு காமெடி நடிகர், அவர் பேரை சொல்ல வேண்டாம், அவர் வந்து காரசாரமாக பேசிகிட்டு இருக்காரு. முத்தையாவும் சரி மாரியும் சரி அவங்க ஊரில் இருக்கவங்களே நடிக்க வைக்கிறாங்க, நாங்களாம் சினிமாவுக்காகவே வந்து இங்கே நின்று நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்கிட்டு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அவங்க ஓடுறதுலன்னா அந்த கதாபாத்திரங்கள் வந்து அந்த தன்மை, அந்த முகம் மாற்றம் அது கிராமங்களில் கிடைக்கும்போது அந்த மகம் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் ஆர்டிஸ்ட் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. குறைந்தபட்சத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கிராமப்புறங்களில் வந்து எடுத்துருப்பாங்க. இது வந்து அது ஒரு விவாதமாக வேண்டியதில்லை. இப்போ இங்கே இருக்கிற சிக்கல் வந்து என்னன்னா, இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இந்த டிஸ்கஷன் ரொம்ப அழகாக உருவாகணும். இப்போ இது வேறு மாதிரி கூர்மைப்படம் செய்யுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாரியோட படத்தை ஒட்டி இது வந்து ஒரு கூர்மையாகுது. எப்படின்னா இப்போ வந்து தேவ சமூகத்து மக்கள் வந்து நிறைய வந்து மாரியின் மீதான ஒரு தொடுப்புகளாக மாறி நேராக எதிர்கொண்டு நேராக கமலிடம் உரையாடிய ஒரு நேரடி உரையாடலாம் இருவருக்குமே ஒரு அறம் இருந்தது, இருவருமே அதை கடந்துட்டாங்க. ஆனால் இது இப்படி மாறும். ஆனால் இப்படி தான் மாறி ஆகும். இந்த டிஸ்கஷன் நடந்தால் தான், ஏன்னா எப்போதுமே கூர்மைப்பட்டு அது மெல்ல உடையும். ஒரு டிஸ்கஷன் எல்லாமே சரியாயிடுச்சு, எதுவுமே பேசாமல் விட்டுட்டா சாதியெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு இல்லை. அந்த சாதிங்கிற வேரை வந்து உருவாக்கி ஆழமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்கவே இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் வளர்த்தெடுத்து வேறுவிட்டு பெருசாக வளர்த்து வச்சிருக்கு. வெளிப்பார்வைக்கு அவர்கள் வந்து சாதி ஒழிப்பாளர்கள் மாதிரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சாதியோட அடுக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது திராவிட இயக்கங்களை கூட இதில் சேர்க்க வேண்டாம். திராவிட இயக்கங்கள் ஓரளவுக்கு நின்று வேலை செஞ்சுருக்கு, நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் கூட பண்ணி வச்சுருக்கு, ஒரு கருஞ்சட்டி தொழில்கள் நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த திராவிட இயக்கத்தின் பெயரால் வந்த கட்சிகள் வந்து அந்த திராவிட இயக்கங்கள் செய்யக்கூடிய அற்புதமான வேலையை கூட உடைச்சி அவங்க வந்து இப்போ ஒரு எம்எல்ஏ எப்படி நிறுத்துறது, ஒரு எம்பி எப்படி நிறுத்துறது, இப்படி மாற்றிடுவாங்க. அப்போ வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கும் போது சினிமாவிற்குள்ளும் அந்த சாதியோடைய அழுத்தம் கூட தான் செய்யும். உள்ளுக்குள்ளே பேசுவாங்க. நீங்கள் வந்து ஏன் வந்து ரொம்ப சினிமாவில் நேரடியாக தாக்கி சண்டை போட்டுக்கிறலன்னா, 2 பேருமே வெளியிலேருந்து புலம்பெயர்ந்தவர்களாக இங்கே வராங்க. இங்கே வந்து சினிமாவில் வறுமையும் இதையும் சந்தித்து தன்னுடைய படி ஏறுவதற்காக ஓடுறாங்க. அதனால் வந்து இங்கே கூர்மையாக நேரடியாக சண்டை போட்டுக்கல. மற்றபடி அது எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து திராவிட இயக்கங்கள் தமிழ் சினிமாவை அரசியலுக்காக தங்களோட அரசியல் கருத்துக்களை பரப்புவதற்கு பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. சாதி ஒழிப்பை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க, மடங்களில் நடக்கக்கூடிய அநீதிகளை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாத்துலேயும் பேசியிருக்காங்க. எந்த ஒரு இதுலையும் இல்லை. இன்றைக்கி வந்து நிறைய மத மாற்றங்கள் நடைபெறுதுன்னு கேரளாவில் டிரான்ஸ்ன்ற ஒரு படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறார். வேறு ஒரு ட்ராக்கில் எப்படி மக்களை வந்து மூட நம்பிக்கையை நோக்கி நகர்த்துது இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு பல விஷயம் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்ணியம் பற்றி அதிகம் பேசுகிறாங்க, பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கணும், சம வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய பெண்கள் வந்து தமிழ் திரையுள்ள பெரிய அளவில் வரல. ஆனால் அதை பற்றி பேசலையே திராவிட இயக்கங்கள். அதாவது இயக்கங்களை தனியாக பிரிச்சுக்கலாம், அதன் வழியாக வந்த கட்சிகள் தனியாக பிரிச்சுக்கலாம். கட்சிகள் தங்களோட ஓட்டு அரசியல் லாபத்திற்காக என்ன வேணாலும் பண்ணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறுமே மேல்பாதி மட்டும் இல்லை, கரூர் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய அந்த நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஏதோ ஒரு சாதி மோதல் நடந்துகிட்டு இருக்க சண்டைகள் தொடர்ச்சியாக இந்த 6 மாதம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ அது பெரிய கலவரமாக மாறாமல் இருந்திருக்கு. இப்போ மேல்பாதியில் வந்து நடந்திருக்க மாதிரி
கரூரில் பூட்டை போட்டாங்க. நியாயமாக இதை செய்திருக்க வேண்டியது என்னென்னா, நம்ம நிச்சயமாக வந்து எத்தனை நாளானாலும் அந்த மக்களோட உரையாடி இருவரையும் நினைத்து ஒரு பாதையில் செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசுக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பை அரசு ஒருபோதும் செய்யாது. ஏன்னா அங்கே இருக்கிற வன்னியர் ஓட்டு நமக்கு போயிடுமோ, ஐயோ தலித் மக்களோட ஓட்டு போயிடுமோ, அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஆற போட்டால் அது மறந்துடுவாங்க. மறந்துட்டா வந்து அந்த இது பிரச்சனை பெருசாக வராது. நம்ம ஓட்டு கேட்க போகும்போது நம்ம வழக்கமாக பணம் கொடுக்கறத கொடுத்துக்கலாம், வேறு கவர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லி வாங்கிக்கலாம்னு அவங்க ஓட்டு வாங்கி இப்படி தான் தொடர்ந்து அது திமுக ஏடிஎம்கே 2 கட்சிகளுமே மாறி மாறி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய வீச்சு தான் நம்ம எல்லாமே பார்க்கணும். இங்கே நடக்கக்கூடிய எல்லா சிக்கலுக்கு பின்னாடியும் அந்த ஓட்டரசியலுடைய லாபத்திற்காக இயக்கங்கள் செய்த எல்லாமே இவங்க செய்ததாக காட்டிக்குவாங்க. இயக்கங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கும், அதோடைய பலன்களை வந்து இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்தியிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கி தொடங்கலை. தமிழ் தேசிய அரசியல் மிக நீண்ட காலத்திற்கு முன்னாடி தொடங்குது. இன்னும் சொல்லப்போனால் 1917 அதற்கான கூறுகள் ஏற்படுத்தி, இன்னும் சொல்லப்போனால் நம்ம அயோத்திதாச பண்டிதரே வந்து தமிழன் ஒரு இதழ் நடத்துகிறார். ஒரு பைசா தமிழன் ஒரு இதழ், ஒரு பைசா தமிழனாக மாறுது அப்படின்னு ஒரு இதழ் நடத்துனார். இன்னும் கூர்மையாக சொல்லணும்னா இந்த திராவிடம் என்கிற சொல்லை புழக்க சொல்லாக கொண்டு வந்தது. கால்டுவெல்ல நீங்கள் காட்டினா கூட கால்டுவெல் வந்து அவர் வந்து இந்த சொல் அறிஞர் பொருளில் நமக்கு இதுக்கு அகராதிக்கான சொற்களாக அதை திராவிடம்ன்ற வார்த்தை பயன்படுத்திருக்காரு. ஆனால் நேரடியாக புழக்கத்தில் கொண்டு வந்ததில் அயோத்திதாச பண்டிதரோட பங்கு தான் முக்கியமானது. அவங்க தான் திராவிட பாண்டியன் ஒரு இதழ் நடத்துனாங்க. திராவிட சங்கம்னு ஒரு சங்கத்தையே கட்டினவங்க. வரலாற்றில் அவங்களுடைய அப்போ ஏன்னா அவர் பெரும் தமிழர் தான். அவருடைய பெயர் இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த திராவிட இயக்க வரலாறுகள்லேயும் எங்கேயுமே அயோத்திதாசர் இருந்தது கிடையாது. அவருடைய ஒரு புகைப்படம் கூட யாருக்கும் தெரியாது. இப்போ கடந்த 20-25 ஆண்டுகளாக தான் மீண்டு வருது. அந்த இடத்துல தலித்து எழுச்சி நம்ம சொல்கிறோம். தலித்துகளுடைய எழுச்சினால தான் அயோத்திதாச பண்டிதருங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்திருக்கிறாரு. மிக கடுமையாக அன்னைக்கே சனாதனத்துக்கு எதிராக வீச்சான போராட்டங்களை செஞ்சுருக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிருக்கா நமக்கு தெரியுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும் தமிழர்கள் போராடிய போராட்டங்கள் இருக்குல்ல, அது சாதி மறுப்பு போராட்டங்களாக இருக்கட்டும். வள்ளலார் ஒரு கிட்டத்தட்ட தன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜில் முழு சாதி மறுப்பு போராளி தான் இருந்தார். அதனால தான் அவர் வந்து எரியூட்டப்பட்டார்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய வரலாற்றில் தமிழ் தேசிய சிந்தனையோட ஒரு தேசம் உருவாகணும், தனியாக ஒரு நாடு, தனக்கு இவ்வளோ பெரிய மக்கள் வாழக்கூடிய உலகத்தின் ஒரு பெரிய சமூகமாக இருக்க இவங்களுடைய வரலாறு வந்து வரலாற்றுக்கான ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு நிலம் வேண்டும்ன்ற ஒரு போராட்டம் எழுந்திருக்க வேண்டிய காலகட்டங்களில் இதன் ஒட்டி வந்த அதே தமிழையும் அதே மொழியும் கூறிய வீழ்ச்சா பேசி வெளியில் வந்து ஒரு பெரிய அரசியல் செய்த அவர்கள் வந்து இங்கே வந்து சாதிகளை மேலும் இறுக்கமாக்கி இவர்களை மோத விட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்று இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் யாரோட மோதணும்னு ஒரு திட்டமிடல் இருக்குது. அந்த திட்டங்கள் வழியாகவே இதுவரைக்கும் அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் நம்ம வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இந்த டிஸ்கஷனை பேச வேண்டியிருக்கு. சாதி அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா அல்லது ஆபத்தானதா? ரொம்ப பெரிய ஆபத்தானது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது இதுவரைக்கும் நம்ம தேவர் மகனை ஒட்டி தான் இன்றைக்கி பேசுகிறாங்க. தேவர் மகன் மட்டும் இல்லை, நாட்டாமையாக இருக்கட்டும், நாட்டாமைக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், நம்ம இவர் எஜமான் எடுத்த பார்த்து எல்லாருமே அந்த வானவராயன் வல்லவராயன் எஜமானில் சொல்கிறதாகட்டும், இது சின்ன கவுண்டர்னு படம் எடுக்கிறதாகட்டும், அது எல்லாமே ஆனால் எல்லா மக்களும் போய் பார்த்த படங்கள். அந்த படங்களில் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய காட்சியோடைய வீழ்ச்சிக்காக அல்லது வந்து பிரம்மாண்டப்படுத்துவதற்காக, நாயகனை உயர்த்தி காட்டுவதற்காக இன்னொருவரை தாழ்த்தியும் இருந்த இந்த காட்சிகள் இருந்தும் கூட எல்லா சமூக மக்களும் பார்த்து எல்லா சமூக மக்களோட வீடுகள்லையும் அதோடைய பாடல்களும் எதுவும் ஒலிக்க கேட்ட வரலாறு உண்டு. ஆனால் அதே டிஸ்கஷனை இன்றைக்கி இப்போ பாருங்கள், ரஞ்சித் மாதிரியான ஒருத்தர் வந்து அதை படமாக்குவதை தாண்டி அதை பொதுவெளியில் தன்னை பற்றி பேசும்போதோ, மாறியான ஒருத்தர் பேசும்போதோ
உடனடியாக சாதி அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் இடத்துல நின்று தனக்கு வந்து அதிகாரம் வேணும், தனக்கு வந்து ஈக்குவாலிட்டி வேணும்னு கேட்குறவங்கள வந்து சாதி வெறியர்களாக பார்க்கக்கூடிய நிலைமை உருவாக்கியிருக்கு இன்னைக்கு. அப்போ அது தனக்கான உரிய அங்கீகாரம். ரஞ்சி சொல்கிறது இன்னும் சரி தனியாக தான் இருக்குது, ஊர் தனியாக தானே இருக்குது. ஊரில் இருக்க 4 தெருவுன்னு 4 சாதி தனித்தனியாக தானே இருக்குது. அது உண்மை தானே. இல்லை நாங்கள் மாறிட்டோன்னா அதை உடச்சிக்கணும்ல. தெரு பேரில் சாதி இருந்துருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி இது நம்ம ரொம்ப குறிப்பாக பேசணும். ரொம்ப அன்றைக்கெல்லாம் சொல்லுவாங்க ஐயர் ஹோட்டலில் வந்து புறக்கணிச்சிட்டோம், உடைச்சிட்டோம் அப்படிலாம் பேசுவாங்க ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்களில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சாதிகளின் பெயராலும் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் எதை திறந்தாலும் மேட்ரிமோனியல், எல்லா சாதிகளுக்கும் மேட்ரிமோனியல் இருக்குது. அது பெருசாக மாறி இருக்குது. அந்த அளவுக்கான பழக்க வழக்கம் அதிகமாக இருக்குது, முன்னே விட இப்போ கூர்மையாக இருக்குது. அப்போ இவங்க பேச வேண்டிய இடத்துல இருக்காங்க, அதை பேச தான் செய்வாங்க. அப்போ சாதி எவ்வளோ ஆபத்தாக இருக்குது. அவர்கள் தனக்கான உரிமை, என்னோட அங்கீகாரம், நான் பேசணும், நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன், நான் ஃப்ரெண்டாக கை கொடுக்குறேன், நம்ம நண்பர்களாக இருப்போம், தோழனாக இருப்போம், அண்ணன் தம்பியாக இருப்போம், மாமன் மச்சானாக இருப்போம். தமிழர்களாக அவர்கள் யாருமே நாங்கள் தமிழர்கள் இல்லைன்னு மறுக்கலை. தமிழ்னு நம்ம பேசுகிறோம்டா, பேச மட்டும் தான் செய்றீங்க, நீங்கள் சாதியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அதை பேசுங்க, அதை உரையாடுங்க, அதை உடைச்சரிங்க. நாம் தமிழர்களாக ஒருங்கிணைத்துக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது அவங்களுடைய இடமா நான் பார்க்குறேன். அதனால் வந்து சாதி தமிழர்கள் ஒன்றிணைவதற்கு மிகப்பெரிய ஆபத்து தான். இந்த மோதல் போக்கு, இந்த ஒரு பக்கம் தலித் சினிமா போகுது, இன்னொரு பக்கம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகளுக்கு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தலைமுறையை வந்து பழிவாங்கிற மாதிரியான ஒரு போக்கு அப்படின்ற பிரச்சனை அடிபடுது. இதுக்கு எப்போ முடிவு வரும்? எப்போ வந்து ஒரு இனமாக, ஒரு அரசியல் பண்படுத்தப்பட்ட மக்களாக இந்த திரைப்படத்துறை மாறும்? அதுக்கான காலம் நீண்ட காலம் எடுத்துக்குமா? நீண்ட கால வழியை அவர்கள் பதிவு தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்கள் அடுத்த தலைமுறையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் பட்டிருக்கோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கோம், செருப்பு இல்லாமல் நடந்திருக்கோம், இரட்டை தமிழ முறை இன்ன வரைக்கும் கூட இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, நமக்கு தெரியும். இந்த காலத்துலேயும் அதை பேச பொருளாக பேச வேண்டிய எவ்வளோ கேவலமான மனநிலையில் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் மாறலை. அப்போ நீங்கள் இது மட்டும் பண்ணலை, இன்னும் நிறைய பண்ணியிருக்கு, இன்னும் வரலாற்றுகள் நிறைய இருக்குது. தலித்துகள் வந்து பட்ட பாடுகள், கொடுமைகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. இங்கே சாணிப்பால், சவுக்கடி, அது நிறைய இருக்குது. கொங்கு மண்டலம் முழுக்கவே பார்த்திங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து சாதி வெறியாட்டம் நடக்கலன்னு சொல்லுவோம். அங்கே வந்து மோதல் இல்லை. ஏன்னா அங்கே வந்து நிலக்கிழார்கள் அதிகமாக இருந்தாங்க, உழைக்கும் மக்கள் வந்து தலித்துகளாக பெரும்பான்மையாக இருந்தாங்க. அதனால் அவர்களை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே மற்ற மாவட்டங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து இருதரப்புமே உழைக்கும் மக்களாக இருந்தாங்க. அதனால் எளிதாக பற்றி கொண்டு எளிதாக இருவரும் மோதிக்கொள்ள வாய்ப்பு இருந்தது. பெரும் நிலக்கலாக தான் அந்த விஷயமே தெரியாமல் நிறைய வந்து தென்னை மரத்துக்கு கீழே வந்து புதைத்த பிணங்கள் எவ்வளோ இந்த வரலாறுல நிறைய உண்டு. அது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம இதை எனக்கு இன்னுமே இந்த மோதல் போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மோதல் வந்து தான் அது உடையும். அதாவது மோதிக்காமே அது உடைக்க முடியுமானா உடைக்க முடியாது. மோதல் போக்காக இதை வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் பார்க்காமல் அவர்களுடைய வழியாக அதை புரிந்து கொண்டால், அந்த புரிந்து கொள்கிற நிலைமை எப்படியும் உருவாகும். அந்த அதாவது இதுக்கு காலகட்டம் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா நீண்ட காலமாக நம்ம பேசிக்கிட்டு வர்ற விஷயம் இப்போ பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நகரமயமாக்கலில் வந்து நகரமயமாக்கல் ஒரு பெரிய ஆபத்தான இதுவாக இருந்தாலும், நகரமயமாக்கல் வந்து ஒரு பெரும் மக்களை வந்து ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டி பண்ண வச்சிருக்கு. நகரத்துக்குள்ளே வந்து அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற நம்ம சேரிகளை தவிர, நகரத்துக்குள்ள சேரிகளை உருவாக்கியிருக்காங்கல்ல, அதை தவிர மீறி பார்த்திங்கன்னா நகரத்தில் பெரும்பான்மையாக ஓரளவுக்கு, அதாவது இன்னும் பெண் கொடுத்து பெண் எடுக்கிற அந்த நிலைமைக்கெல்லாம் போகிற அளவுக்கு அவங்க இல்லை. ஆனால் வர்ற சமூகம் அப்படி நேரடியாகவே மாறும், அந்த தர்மம் நடக்கும். ஆனால் அதற்கு தொடர்ந்து உரையாடணும், நம்ம நிறைய பேசணும், இதுவே பத்தாது. இப்போ ஒரு மாதிரி ஒரு ரஞ்சித்
2 தான். இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய பேசணும், நிறைய உருவாக்கணும். ஒவ்வொரு பகுதியில் இருக்க பிரச்சனைகள் நடந்தது, இவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசணும். அதை வந்து ஆதிக்க சாதியில் இருக்கிறவங்க வந்து எதிர்த்தன்மையாக பார்க்காம, அடடா இவ்வளோ தூரம் நம்ம போன தலைமுறை பண்ணியிருக்கு, நாம் அப்படி இருந்துடக்கூடாது, நாம் மாறணும், அப்படி இணைஞ்சு வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவன் வரணும். அதுதான் அது நடக்கும். அது நடக்கிறதுக்கான புள்ளிகள் தான் இப்போ தொடர்ந்து அந்த டிஸ்கஷன். தொடர்ந்து வந்து திராவிட இயக்கங்கள் தமிழர்களை வந்து திராவிடம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் தேசியமும் இன்னும் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தலை. அது என்ன காரணம் சார்? திராவிட இயக்கங்கள் வெகு சீக்கிரத்துலேயே வந்து இந்த திரைத்துறையை கைப்பற்றி தங்களுக்கான ஒரு இடமா அதை மாற்றிக்கிட்டாங்க, தங்களுக்கான ஒரு பிரச்சார மேடையாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் தேசியம் இப்போ தான் வளர்ந்து வருது. எல்லோரும் ஒன்று, அதே திராவிடம் இப்படி பேசித்தோம், இந்த சாதியெல்லாம் கடந்து நாங்கள் வரணும் அப்படின்ற ஒரு பேசக்கூடியவர்கள். ஆனால் திரைத்துறையை கைப்பிடிக்க முடியலையே. அதுக்கு காரணம் ரொம்ப ஆழமான காரணம் இருக்குது. அதாவது என்னென்னா, திராவிட இயக்கங்கள் வந்து திமுகன்னு ஒரு அரசியல் கட்சி உருவாகும் போதே அது முழுக்க தமிழர்களுக்கான கட்சியாக தான் அடையாளப்படுது. அதில் இருக்க எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள், அவ்வளோ பிரமாதமாக பேசக்கூடியவங்களா, தமிழ் மொழிக்காக இப்போ தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததில் அண்ணாவுடைய இது இருக்குல்ல, அது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பெரிய அளவில் அவங்க தான் அந்த தொடக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ திராவிடம்னா தமிழுக்காக தான் அப்படிங்கிற இடத்துல தான் அது நகருது. ஆனால் உள்ளுக்குள்ளே தொடர்ந்து ஊடாடிட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த நகர்வு வந்து தொடக்க புள்ளியில் நல்லா இருக்குது, திரும்ப அதை வந்து சிதையுது. ஏன்னா அதற்கேற்ற போல் தமிழ் தேசியத்தில் ஒரு பெரிய தேக்கம். அப்பப்போ அந்த தேக்கம் என்னன்னா, தமிழ் தேசியம்தான் எனக்கு சொல்ல இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, தமிழ் தேசியம் என்பது தான் திராவிட இயக்கமாக இருந்திருக்கணும். இதுதான் ஓப்பனான உண்மை. அன்னைக்கு வந்து இருந்த இது வந்து சென்னை மாகாணமாக இருந்ததுனால, எல்லா தரப்பும் இருந்ததுனால, அவர்கள் பின்னாடி வந்து இதில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து தொடங்கினது வந்து தெலுங்கர்கள் தான் தொடங்கினாங்க. அவங்க ஒட்டி அதன் பின்னாடி வந்த அடுத்தடுத்த இதில் வந்து நீதி கட்சி உருவானது வந்து அந்த வரலாற்று பின்னணி அதிகமாக இருந்ததுனாலே அவங்க திராவிடம்ன்ற இதை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் நடந்தது முழுக்க வந்து அது கிட்டத்தட்ட அப்படியே நமக்கு மாற மொழி மாநிலமாக மாறும். மொழி மாநில பிரிவினை வந்த பிறகாவது, அதாவது அந்த இடம் நகரும் போதே இவங்க முற்று முழுதாக நம்ம எல்லாத்தையும் மாற்றி ஒரு கட்டமைப்புக்கு இவங்களும் வந்திருக்கும். அங்கே பொட்டிராமலு எவ்வளோ காத்திரமாக போராடி உயிர் நீத்து சென்னையே வேணும்னு கேட்டவர் அந்த அளவுக்கு போராடினார். அது மாதிரி இங்கே போராடின மாசன் நேசமணி ஆகட்டும், இவர் நம்ம மாப்போசி ஆகட்டும், இங்கே போராடினவங்களுடைய அடையாளங்களே இல்லை திரும்ப. அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்கள மேலே அதை ஏற்றிட்டு போயிருக்கணும். ஒரு நாட்டு எல்லைகளையே உருவாக்குவதற்கு பெருமளவு பாடுபட்டவங்க இருக்காங்களே, அப்படின்னா அவங்களோட அடையாளமே இன்றைக்கி இல்லாமல் போச்சு. திரும்ப இவங்க வந்து பொய்மான்களை வந்து மேலெழும்ப வைக்கிற வேலை செய்யறதுனால தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தோடைய உள்கூறாக இருந்துக்கிட்டே இருக்குன்றது நம்பினது வந்து 2009 தலைமுறையில் தான் அது உடையுது. இடையில வந்து தோழர் தமிழரசன் மாதிரியான ஆட்கள் வந்து தமிழ்நாடு விடுதலை பண்ண ஒன்று உருவாக்கி இது தமிழ்நாடு விடுதலைன்னு பேச ஆரம்பித்த ஒரு வரலாறுலாம் நடந்திருக்கு. தேக்கம் அப்பப்போ ஒரு கேப் வரும். அப்பப்போ இந்த திராவிடத்தை தாங்கி பிடிக்கவங்க அதை நோக்கி நகருவாங்க. திரும்பவும் அந்த தமிழ் தேசியங்கிறது அப்படியே இதுவாயிரும். அதுலேயே மீதி இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னென்னா சாதி எதிர்ப்பு பேச மாட்டாங்க. அந்த கடவுள் மறுப்பில் வந்து இருக்கக்கூடிய தீர்மானகரமான விஷயங்களை பேச மாட்டாங்க. அதனால் மக்கள் இந்த திராவிட இயக்கங்கள் பின்னணியிலேயே பயணப்படுவதற்கு இதுவாக இருந்தாங்க. அப்போ இந்த பின்புலம் அதிகமாக இருந்தால்தான் தமிழ் தேசியத்தோட வளர்ச்சி வந்து வளரும் தேங்கும், முட்டுக்கடப்படுவாங்க. ஸோ பல தலைவர்கள் உருவாயிருக்காங்க. இன்னும் பேர் சொல்லணும்னா அது நீண்ட பட்டியலே இருக்குது. அவ்வளோ தலைவர்களும் இங்கே யாருக்குமே தெரியாமலே ஆக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வரலாறே கிடையாது. இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ இங்கே இது எங்கே மாறுதுன்னா, 2009 நடந்த ஈழப்போருடைய உச்சத்தில் தான் இது ஒட்டுமொத்தமாக தனி கண்ணியாக உடையுது. திராவிடம் பேர் தமிழ் தேசியம் பேருங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி உடைஞ்சது இந்த 2009 தான்.
2009 வந்து அன்று இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி வந்து அது வந்து செய்த அடக்குமுறைகள் கண்ணும்னா நான்லாம் கூட கண்ணும்னா நானும் ஒரு திமுக காரனாக என்ன சொல்லிக்கிறேன். நான் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்போம். ஓட்டு அரசியலுக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலான்னு மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவில் நம்ம இருந்திருந்தாலும் கூட அந்த 2009 அந்த உடைவை ஏற்படுத்து. கண்ணு முன்னாடி பார்த்த முத்துக்குமாரோடைய மரணத்தில் என்ன நடந்தது, முத்துக்குமாரோடைய மரணத்தை எப்படி கொச்சைப்படுத்துனாங்க, அதன் பிறகு தொடர்ச்சியான போராட்டங்களை எங்கெங்கே இது பண்ணாங்க, எப்படி ஒடுக்குறாங்க. ஒரு அரசே ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால போராட்டத்தை வந்து ஒரு திமுக நிறைய சொல்லுவாங்க, திமுக நினச்சிருந்தா தடுத்துருக்க முடியாது, ஏன் காங்கிரஸே நினச்சிருந்தா தடுத்துக்க முடியாது, இது சர்வதேச பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு டிஸ்கஷனாக மாறிட்டாங்க. ஆனால் இது உடைப்பில் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பெரும் தாய்நாடு, ஒரு பெரும் மக்கள் திறன் கொண்ட ஒரே மொழி மக்கள் கொண்டவங்க இருந்தும் இதற்கு எந்த முகாந்திரமும் எதையுமே செய்ய முடியாமல் ஒரு போரே முடிவு, ஒரு இனமே முடிவுக்கு வந்திருக்கு, ஒரு விடுதலையே முடிவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிற இடத்துல அதோட வழியிலிருந்து தான் அந்த தமிழ் தேசியம் மிகப்பெரிய உடைப்படுத்து எதிர் அணியில் நிற்குது. அதனால தான் மற்றவர்களுக்கு வந்து அது சிக்கலாக இருக்குது. தமிழ் தேசியம் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்துமா வர காலங்களுடைய? நிச்சயமாக. அது என்னன்னா இங்கே ஆளுகிற அரசுகளை வைத்து தான் இங்கே நடக்கக்கூடிய சூதாட்டம். இது வணிகமயமான சினிமாங்கிறது வணிகம் தான், வணிகத்தை ஒட்டி தான், வணிகத்தை ஒட்டியான கலை தான். அது வெறும் கலை மட்டும் இருந்தால் நிச்சயமாக அந்த போட்ட படம் திரும்ப வரதுனால ஒரு தயாரிப்பாளர் உருவாக மாட்டால் திரும்ப அடுத்த இடத்துல வர முடியாது. தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் வந்து தமிழ் தேசிய வளர்ச்சி நிலைக்கான கூறுகள் நிறைய இருக்குது. அதை வந்து சில நேரம் இப்போ நம்ம தகாத பேச்சுகள் இது மாதிரியான உடைவுகள் மூலியமாக திராவிட இயக்கங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த பயன்படுத்துறது திரும்ப உடைக்கணும். அதற்கு நம்ம திரும்ப அணியாக திரண்டு நிச்சயமாக இது நடக்கும். இந்த மாற்றம் வரும். தமிழ் சினிமா பெரும்பாலும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய இயக்குநர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தான் இன்னைக்கு சினிமாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அறிந்த இயக்குநர்களாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் மாரியும் சரி, ரஞ்சித்தும் சரி, நான் வந்து அவர்களை தனித்துவமாக அப்படி நான் பார்க்கல. அவர்கள் அம்பேத்கரியவாதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு வரக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கோபங்கிறது நியாயமான கோபம். அந்த நியாயமான கோபம் வந்து அது சமன்படுத்தப்படும் போது ஒன்று ஆகிறதுக்கான இது இருக்கும். அதுக்குள்ளே யாராவது இடைமறித்து இன்னும் கூர்ந்துட்டாமல் இருந்தால் இந்த மாற்றங்கள் நடக்கும், உறுதியாக நடக்கும். உங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நேர்காணலுக்கு வந்து மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.